அனைவருக்கும் வெங்கடேஷின் பணிவான வணக்கங்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை இதை தொடர்ந்து ஏன் அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றன? குறிப்பாக தமிழகத்தில் திமுக அதிகமான தன் எதிர்ப்பை ஏன் காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதாவது திமுக நடத்தக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய 45 பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து 3 மொழி பாடத்திட்டம் இருக்குது. தொடர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பணம் வாங்கி எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுத்து தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க திமுக இந்தி எதிர்ப்பான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே டி நகரில் இந்தி பிரச்சார சபை மூலம் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்தி படித்து கொண்டு தான் இருக்காங்களே. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசாக இருந்தப்பையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசும் சரி, அவங்க நடத்தக்கூடிய அரசினர் பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 பள்ளிக்கூடங்களில் 3 மொழி பாடத்திட்டம் இன்று வரையும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சில பள்ளிக்கூடங்களில் உருது அதிகமாக கற்றுத்தராங்க, சமஸ்கிருதம் கற்றுத்தராங்க, குஜராத்தி கற்றுத்தராங்க, கன்னடம் கற்றுத்தராங்க, தெலுங்கு கற்றுத்தராங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தோட எல்லையில். இப்போ கர்நாடகா தமிழ்நாடு பார்டரு, கேரளா தமிழ்நாடு பார்டரு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்டர், இந்த மாதிரி எல்லைகள் நடக்கக்கூடிய பள்ளிகளில் இன்று வரையும் மும்மொழி திட்டம் போய்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமாகட்டும், மற்ற பள்ளிக்கூடங்களாகட்டும், இங்கே திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி பாடத்திட்டத்தில் தான் இன்றைக்கு வரையும் கல்வி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பணத்தை வாங்கி கொண்டு கல்வியை வியாபாரமாக்கி திமுக சேர்ந்த தலைவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு இந்தியை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, வேறு மொழியும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன மத்திய அரசு, நம்மளுடைய மோடி சர்க்கார்ஜி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, புதிய தேசிய கல்வி திட்டத்தில் மும்மொழி பாடத்திட்டத்தை எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசினர் பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் அது கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பணம் படைத்தவர் 3 மொழியை பற்றுக்கொண்டு மேலோங்கி வளர்ந்து வெளிநாடுகளில் போய் பணம் சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவில் பல இடங்கள் போயிட்டு நல்ல வாழ்வியல் தூக்கி நகர்றாங்களோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசினர் பள்ளிக்கூடங்கள் படிக்கிறவங்க, கார்பரேஷன் ஸ்கூலு, மற்ற பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மும்மொழி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தால்தான் எப்படி ஒரு 1.5 கோடி பேர் வெளியில் பணம் கொடுத்து மெட்ரிகுலேஷனும் சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் மும்மொழி பாடத்திட்டத்தில் இந்தியை கற்றுவோம், மற்ற மொழியை கற்று மேலோங்கி போகிறாங்களோ, அதே மாதிரி ஒரு 80 to 90 லட்சம் பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் தான் நம்ம மும்மொழி பாடத்திட்டத்தில் கொண்டுறது. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் குறிப்பாக இவ்வளோ நாள் இந்தியை வைத்து அரசியல் பண்ணிக்கொண்டு, மொழியை மொழி மூலம் அரசியல் பண்ணிக்கொண்டு, மொழியை வைத்து மக்கள் உணர்ச்சிகளை தூண்டி அதன் மூலம் அரசியல் லாபம் பெற்றுக்கொண்டு தான் 1967 இங்கே திமுக ஆட்சி பிடிச்சது உங்களுக்கே தெரியும். ஆனால் திமுக ஆட்சி பிடிச்சது 3 பிரதான காரணங்கள். ஒன்று மொழி திணிப்புன்னு சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டம், இன்னொன்று பிராமண எதிர்ப்பு இயக்கம், கடவுள் மறுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட அவர்கள் அன்றைய காலகட்டத்தை திமுகவிடம் ஊடகங்கள், அதாவது திரைப்படங்கள், நாடகங்கள், பத்திரிகைகள்லாம் அவங்க கைவசம் இருந்ததுனால அவருடைய கொள்கைகளையும் அவருடைய தத்துவங்களையும் ஒரு சாமானிய மக்களும் ஒரு படிக்காத பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அங்கே அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை உண்டாக்கி அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரு பொய்யான பரப்புரையை செய்து அன்றைக்கு அவர்கள் ஆட்சி பிடிச்சாங்க. ஆனால் இதற்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி திமுக வசம் இருக்கிறதோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு சாமானியன் கையிலும் ஊடகம் இருக்கிறது, ஒவ்வொரு சாமானியன் கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது. திமுக நமக்கு என்னென்ன துரோகம் செய்கிறாங்கிறது டேட்டா வைஸ் ஒவ்வொரு சாமானியனும் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மொழியை வைத்து எப்படி அரசியல் பண்ணலாம்? உங்களுக்கே தெரியும், இங்கே மோடி சர்க்கார் எதனா திட்டங்களை அறிவித்து அங்கே இந்த திட்டம் அறிவித்த மறுநாளே இங்கே பார்த்தீங்கன்னா பதாகைகள் வச்சு ரெடியாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனால் திமுக சேர்ந்த தொண்டர்கள் ரெடியாக இருப்பாங்க. என்ன திட்டம் போனாலும் அது ஒழிக, என்ன விஷயம் சொன்னாலும் அது நடக்கக்கூடாது, எதுக்கும் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. இதே தான் அவங்க திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் நிறைய வாட்டி எங்களுடைய பாஜக சேர்ந்த தலைவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நீங்கள் மும்முனை பாடத்திட்டத்தை எதிர்க்கிறீங்க, அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய குறிப்பாக திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இப்போ செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன், வேளச்சேரியில் இருக்க சன்ஷைன் பள்ளிகளாகட்டும், துரைமுருகன் கதிரானந்தன் தம்பி நடத்துகிற பள்ளிக்கூடமாகட்டும், ஏவா வேலு அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடமாகட்டும், ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய அண்ணன் மகன் நடத்தக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல் பள்ளிக்கூடமாகட்டும், இப்படி லிஸ்ட்டே இருக்குது. அது பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் எல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? இனிமேல் நாங்கள் தமிழ் மொழிக்கு தொண்டாற்ற வந்தவர்கள், தமிழ் மொழியை தவிர தமிழ் தான் எங்கள் தாய்மொழி, ஆங்கிலம் அலுவல் மொழி, இதை தாண்டி எங்களுடைய பள்ளிகளும் படிக்க மாட்டார்கள், நாங்கள் நடத்துகிற இந்த பள்ளிக்கூடங்களும் கற்பிக்க மாட்டோம். யாருன்னா ஒருத்தர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம். ஏன் அப்படின்னா தலையே நடத்துது. திமுக சேர்ந்த தலைவர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நடத்துகிறப்ப அவர்கள் சார்ந்து மற்ற நிர்வாகிகள் எப்படி நடத்தாமல் இருப்பாங்க? அப்போ ஒரு சாமானியனுக்கும் மும்மொழி கல்வி திட்டம் கொண்டு போய் சேர்ந்து விட்டால்
அவர்களுக்கு ஒரு மொழி வந்து அதிகப்படியாக தெரிஞ்சு விட்டால் அவர்கள் வந்து ஒரு நேஷனல் பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உலகளாவிய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க அறிவார்ந்த சிந்தனை பெற்று விடுவார்கள். அறிவார்ந்த சிந்தனை பெற்றுவிட்டால் நமக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள். மக்களுக்கு எப்படி வந்து சாராய கடையை திறந்ததுக்கு கருணாநிதி அவர்களே வந்து ஊற்றி கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி பேரை வந்து மந்த நிலையாக டெய்லி வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்களோ, இந்த மாதிரி மந்த நிலையால் ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓட்டு விடும். அவர்கள் வந்து ஒரு மொழிக் கொள்கையோ வேறு மாதிரி பாடத்திட்டத்தையோ அறிவார்ந்த பாடத்தை படித்து விட்டால் புத்திசாலி ஆயிடுவாங்க. புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா இங்கே வந்து ஓட்டு விடாது அப்படின்றதுல கங்கணம் கட்டி கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள். அப்போ வந்து நம்ம வைக்கிற கேள்வி என்ன, நீங்கள் மும்மொழி பாடத்திட்டத்தை எதிர்க்கிறீங்க, ரைட்? மும்மொழி பாடத்திட்டத்தை எதுக்கு எதிர்க்கிறீங்க? நம்ம என்ன சொல்கிறோம், 5ஆம் வகுப்பு வரை வந்து தாய்மொழி கல்வி, இது எங்கேயுமே இல்லை, அருமையான ஒரு பாலிசி. 5ஆம் வகுப்பு வரை நீங்கள் எந்த மொழியை சார்ந்தவங்களோ தாய்மொழி கல்வியை நீங்கள் படித்தே ஆகணும், மாற்றில்லை. அதற்கு மேலே என்ன, அதற்கு மேலே 8ஆம் வகுப்பு வரையும் படிச்சிங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ தாய்மொழி கல்வியில் மாற்றில்லை, ஆங்கிலம் படிக்கிறீங்க, தாய்மொழி கற்றுக்கள், அடுத்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கங்க. அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறாங்க, அவர்களுக்கு சொல்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கொடுக்குறாங்க, சமஸ்கிருதம் கொடுக்குறாங்க, பாரசீகம் கொடுக்குறாங்க, சைனீஸ் கொடுக்குறாங்க, ஸ்பானிஷ் கொடுக்குறாங்க, இன்னும் செம்மொழியில் எதாவது இடம்பெற்றிருக்கோ அந்த லாங்குவேஜ்லாம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு மொழியை நீங்கள் கற்று அறிவார்ந்த உங்கள் சிந்தனையை வளர்த்துக்கொள்ளுங்கள். இங்கே தமிழ்நாட்டில் இந்த பாலிசி இருக்க மாதிரியே மகாராஷ்டிராவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. மகாராஷ்டிராவில் டெல்லி என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ஹிந்தி பேசும் மாநிலம் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி அவர்களுடைய பேசும் மொழி, ஆங்கிலம் ஒரு அலுவல் மொழி. மறுபடியும் அவங்களுக்கு 3ஆம் பாடத்திட்டத்தில் இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் தமிழும் கொடுக்குறாங்க. அங்கே தமிழ்லேருந்து இப்போ இங்கேருந்து போய் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே மகாராஷ்டிராவில் செட்டில் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, 10 to 15 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் பிஜேபியை சேர்ந்த தமிழை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கூட தாராவியில் இருக்கார் கூட உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் அந்த மும்மொழி பாடத்திட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும். இதே வந்து 1967 மொழி போராட்டத்து மேலே ஆட்சி பிடிச்ச அண்ணாதுரை அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அந்த உறுதி மற்றதுக்கெல்லாம் அண்ணாதுரை எல்லாமே அண்ணா தான், எல்லாமே அண்ணா தான், அண்ணாவோட கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இந்த கொள்கையை நோக்கி தான் திமுக நகர்துன்னு பறைசாட்டி கொண்டு மேடைக்கு மேடம் வாய்கிழியே பேசுகிற மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா சொல்ல திட்டத்தை அப்படியே அமல்படுத்துங்க தான் கேட்குறோம். இதே இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம் கவர்மெண்ட்டோட டிஎம்கே கட்டுங்க. அண்ணாதுரை என்ன சொன்னார், எங்களை எப்படி இங்கே நீங்கள் ஹிந்தி படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறீர்களோ அதேமாரி வடநாட்டில் இருக்கவர்கள் தமிழ் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினால் நாங்கள் ஹிந்தி படிக்க தயார்னு சொல்லி அவர் அன்றைக்கி சொன்னார். இன்றைக்கி அதுதான் மும்மொழி பாடத்திட்டமாக வந்திருக்கு. அப்போ கூட வந்து ஹிந்தி படிங்கன்னு கட்டாயப்படுத்தலையே, உங்களுக்கு ஆப்ஷன் தானே கொடுத்துருக்கோம், அந்த ஆப்ஷனில் படிங்கன்னு தானே சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்தியை படித்துக் கொள்வீர்கள், நீங்கள் அறிவார்ந்த சிந்தனையை வளர்த்துக் கொள்வீர்கள், உங்கள் குழந்தைகள் இந்தியை படித்துக் கொள்ளும். இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 139 எம்பிஸ் எடுத்துக்கோங்க. இந்த எம்பிஸோட பசங்களும் எம்எல்ஏ பசங்களும் தயவு செய்து மும்மொழி பாடத்திட்டத்துக்கு கீழ் படிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களால ஓப்பன் கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக குடிக்க முடியாது. ஏன்னா அவரோட பிள்ளைகள் எல்லாம் மும்மொழி பாடத்திட்டத்தில் தான் படித்து ஒருத்தர் டெல்லியில் இருப்பாங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பாங்க, ஒருத்தர் லண்டனில் இருப்பாங்க. அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் அறிவார்ந்த திட்டத்தை ஃபுல்லாக சேர்த்துப்பாங்க. ஆனால் ஒரு சாமானியன், ஒரு ஏழை மாணவன் வந்து படித்து மேலோங்கி வர்றதுக்கு இவங்க விருப்பப்பட மாட்டேன்றாங்க. பழைய கொள்கைகளை சொல்கிறாங்க. என்ன, அண்ணாவோட கொள்கை அது, ஜெயலலிதா அம்மையார் கொள்கை அது, எம்ஜிஆர் கொள்கை தான். பழைய காலத்திட்டமும் இந்த காலத்திட்டமும் ஒன்றா? நமக்கு கிட்டத்தட்ட 34 வருஷம் கழிச்சு நீங்கள் திருத்தம் பண்ணியிருக்கோம். 34 வருஷமாக நீங்கள் பழையசே படிச்சு நிற்கிறீங்க. அக்பர் வந்து மரத்தை நட்டார், பாபர் இதை கட்டினார், அதை கட்டினார், முஸ்லீம் பாடத்திட்டத்தை உங்களோட காமிச்சு முஸ்லீமுடைய அரசர்கள்லாம் அவங்களுக்கு ஹீரோ மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டு நம்மளுடைய பண்பாடையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மண்ணோடைய விஷயங்கள் எல்லாம் டோட்டலாக மழுங்கடிக்கப்பட்டு நாம் எதன் மூலம் இந்தியாவில் வந்தோம், இந்துனா என்னன்ற எந்த விஷயமும் உங்களிடம் கொண்டு போய் சேராமல் ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறை தொடர்ந்து நீங்கள் படித்து அதுக்கு மார்க் வாங்கி நீங்கள் மேலே வந்துட்டுருக்கீங்க. அதற்கான ஒரு தீர்வாக தான் 2014 தேர்தல் பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குது. நாங்கள் வந்து மும்மொழி பாடத்திட்டம் புதிய தேசிய கல்வி திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி பிஜேபி சொன்ன அஜெண்டா ஒவ்வொன்றா நிறைவேற்றுறாங்களா இல்லையா? இதுவரையும் காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதனா ஒன்றா நிறைவேற்றிருக்காங்களா? முத்தலாக் எடுப்போம், நாங்கள் எடுத்தாச்சு. 375 ஆர்டிஃபிள் 35A காஷ்மீர் எடுப்பாங்கன்னா எடுத்தாச்சு. பாபர் மசூத் பிரச்சனை வரும், அது தீர்வுப்படும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படும்னா கட்டியாச்சு. இப்படி நான் வந்து சொல்லிக்கிட்டே போவேன். அது 1 2 கிடையாது. இப்போ NRC NPRM தேசிய உரிமை குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரணும், கொண்டு வந்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றும் தேர்தலில் பிஜேபி கொடுத்த தேர்தல் அஜெண்டாவை தான் நிறைவேற்றிட்டு வருவாங்க. இன்னும் திடீர்னு வந்து உங்கள்கிட்ட போடல. 2014 தேர்தல் அஜெண்டாவில் பண்ணாங்க, 2019 அது கொடுத்தாங்க. அதற்குண்டான குழுவை 2015 கஸ்தூரங்கனுடைய தலைமையில் வச்சாங்க. அவங்க லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுடைய குறை கேட்பாக அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய கல்வி திட்டத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க? பெட்ரோல் வாசிய கழுத்தை கொடுத்துருக்காங்க, கல்வியாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க. யார் யார் கல்வி சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்களோ அவங்கள்ட்ட கொடுத்து இது நிறை குறைகளை சொல்லணும்னா இவங்க எல்லாத்தையும் போய் எல்லா டிசைன் ஆகி தான் ஃபைனலைஸாக இப்போ வந்திருக்கு. பழைய கல்வி திட்டம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டிய கண்டிஷனில் நம்ம இருக்கிறோம். நாம் வளர்ச்சி நோக்கி நடப்படணும்னா நம்மளுடைய கல்வி பாடத்திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் தான் 5 3 3 4ன்னு சொல்லி நடுநிலை இடைநிலைன்னு சொல்லி தெளிவாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன் வச்சுருக்காங்க. அதோட வெக்கேஷனல் குரூப்னால் நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கொள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையை ஒற்றுக்கொள் தான் எல்லாருமே நம்ம
படிச்சிருக்கோம். நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு தொழிலை கற்றுக்குங்கன்றத நல்ல ஒரு விஷயம். இதை கூட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடைய ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தாங்க குலக்கல்வி. அதுவே குலக்கல்வியில் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த இவங்க அதை எப்படி பூசி முழுகிறாங்கன்னா ராஜாஜி கொண்டு வந்த மாதிரி குலக்கல்வியை கொண்டு வந்து நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவளோ அந்த ஜாதியை சேர்ந்த தொழிலை நீங்கள் பண்ண வேண்டும் மாதிரி மும்மொழி நம்ம தேசிய கல்வி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தப்பான பரப்புரையை இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்களும் அடிமை பத்திரிகைகளும் தொடர்ந்து சாமானிய மக்கள்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் கனிமொழி அவர்கள். கனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் சிரிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 14 வருடங்களாக டெல்லி இருக்காங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியல. 35 வருடங்களாக டெல்லி இருந்த ப. சிதம்பரம் அவர்களுக்கு ஹிந்தி தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறார் கனிமொழிக்கு நடந்த மாதிரி ஏர்போர்ட்டில் எனக்கு நடந்துச்சு, ஏன்னா அவங்க உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அப்படி. இதெல்லாம் பார்க்கவே வந்து ஒரு அருவருப்பாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க? ஒரு வாக்குக்காக எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க? ஒருத்தரை தாழ்த்தி பேச வேண்டும்ன்றதுக்காக உங்கள் நிலையை நீங்கள் ஏன் தாழ்த்தி கொள்கிறீர்கள்? யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்தியரான்னு ஹிந்தியில் கேட்டாங்கன்னு சொன்னால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், போனோன்னா போய் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி, இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி இறங்குறதுக்குள்ளேயும் ட்விட்டு பண்ணிவிடுவேன், ட்விட்டு மேலே அதை வைரல் ஆக்குவேன். உடனே வைக்கவங்க கண்டனம், உடனே இவர் முக ஸ்டாலின் ஒரு கண்டனம், முத்தரசன் கண்டனம், திருமாவளவன் கண்டனம், இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்க இந்த கண்டனம் தெரிவித்த எல்லா தலைவருக்கும் நான் சொல்கிறேன், கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸர், அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு துறை ஒரு அதிகாரி வந்து நீங்கள் இந்தியரான்னு இந்தியில் கேட்டது தவறுன்னு போயிருந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. யாரோ ஒரு ஆஃபீஸர் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நீங்கள் அரசாங்கத்தை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாமே நடிப்பு ஜாலங்கள், நடிப்பு மாய. எப்படின்னா, கனிமொழி அவர்களுடைய பையன் ஆதித்யா அவர்கள் டெல்லியில் மும்மொழி பாடத்திட்டத்தில் தான் படிக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். கனிமொழி அவருக்கு ஹிந்தி தெரியலன்னு சொல்கிறத நம்ம நம்புகிறோம். நம்ம எல்லாத்தையும் நம்பி தானே ஆகிறோம். திமுக சேர்ந்தவங்க எது சொன்னாலும் நம்பி தானே ஆகணும். ப. சிதம்பரம் அவர்கள் ஹிந்தி தெரியாது நம்புவோம், வைகோ அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது நம்புவோம். ஏன்னா இவங்களாம் பார்லிமெண்ட்டில் 20 வருஷம் 30 வருஷமாக இருந்தவங்க. பட் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அதுவும் ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து 2G ஸ்பெக்ட்ரமில் வழக்கில் கைதாவாங்க, 6 மாதம் வந்து ஜிகார் ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிட்ட எப்படி பேசியிருப்பாங்க, சக கதிகிட்ட எப்படி பேசியிருக்காங்க, உங்கள் சம்மந்தமான கேஸை வந்து உங்களுக்கு லாயர் வந்து கோர்ட்டில் வாதாடுறப்போ உங்களுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. எப்படி முரசொலி மாறன் தன்னுடைய பிரதிநிதியாக கலைஞர் அவர்கள் வைத்திருந்தாரோ, முரசொலி மாறன் வந்து டெல்லியில் இருந்து இப்போ இறந்தப்ப அதற்கப்புறம் டெல்லி பிரதிநிதியாக கலைஞர் வைத்துக் கொண்ட ஒரு ஆள் தான் திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள். ஏன்னா கலைஞர் இங்கே வந்து டெல்லி போனாவே கனிமொழி அவர்கள் தான் கூட்டு போவாங்க. ஏன்னா கனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் கூட்டு போயிருந்தார். இது எல்லாருக்கும் அறிவார்ந்த சிந்தனை உள்ள முழுமையாக அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ளே மறைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ஹிந்தியில் கேட்டாங்க உடனே நான் வந்து இங்கிலீஷில் சொல்லு, தமிழில் சொல்லு சொன்னால் இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலாக இருக்குது, ஒரு சில்லியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவர்கள் என்ன பதிவு பண்ண விரும்புகிறாங்கன்னா, நான் 14 வருடங்களாக டெல்லியில் இருந்தாலும், ஜிகார் ஜெயிலில் 6 மாதத்தில் இருந்தாலும், 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் எப்போ வேணால் எனக்கு தீர்ப்பு வந்து என்னோட MP பதிவு போகிற சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு டெல்லி தெரியாது. நேரடியாக அவருடைய தொலைபேசி உரையாடலில் அவங்களுக்கு வந்து ஹிந்தி சம்மந்தப்பட்ட ஒரு பாடகருடைய பாடல்கள் பிடிக்குன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது அந்த தொலைபேசி அழைப்பிலே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம நம்புவோம். இங்கே இருக்க ஜனங்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க. அதாவது வந்து ஆணையை குதிரையாக்குறேன், குதிரையை யானையாக்குறேன்னு சொல்லி இங்கே இருக்க அடிமை ஊடகங்களை வைத்து மக்கள் மனதை மழுங்கடித்து எனக்கு ஹிந்தி தெரியாது, அதை நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது, தவிடுபடியாக்கப்பட்டது. ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக திமுகவை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய தேசிய கல்வி வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கான வரப்பிரசாதம். எந்த ஒரு மாணவர் அமைப்பாவது இது எங்களுக்கு வேணான்னு சொல்லிச்சா? இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரட்டைப்படை கட்சிகள்லாம் போராட்டம். கொரோனாவில் வந்து ஒருத்தருக்கு சோறு போடுறதுக்கு இங்கே இருக்க கட்சிகளுக்கு துப்பு கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குறது இங்கே இருக்க கட்சிகளுக்கு துப்பு கிடையாது. உடனே ஒரு 4 மாதம் ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ கொரோனா பீதியெல்லாம் கம்மியானோன்னா மும்மொழி நாங்கள் வந்து புதிய தேசிய கல்விக்குழு எதுக்குறோன்னு சொல்லி பதாக பிடிச்சி நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் தமிழர் வாழ்வு வேல்முறை கட்சிகள்லாம் போட்டு பதாகைகள் வச்சு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க 6 மாதம்? நாங்கள் பண்ணோம். பிஜேபி சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் மோடி கிச்சன் போட்டு டெய்லி வந்து ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு தொண்டர் 5 பேருக்கு உணவளிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட பாரத பிரதமர் கேட்டுக்கினாலும் ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் சாப்பிட்னாலும் 5 பேருக்கு நாங்கள் உணவளித்தோம். சேவா பாரதி திரையும் 30 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தாங்க. பிஜேபி சேர்ந்த எங்களுடைய தலைமை இருக்கக்கூடிய முருகன்ஜி வந்து முகக்கவசங்களும் மோடி கிட்டும் கோடிக்கணக்காக கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாறு, இது எல்லாருக்கும் நெட்டில் இருக்குது, நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அந்த டைமில் கொரோனாவில் நாங்கள் இறங்கி வேலை செய்தோம். அந்த டைமில் இன்றைக்கி பதாகைகள் வைத்து நிற்க கொண்ட கட்சிகள்லாம் எங்கே போயிருந்தீங்க? அன்றைக்கு வாய் மூடி மௌனமாக இருந்து உங்கள் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் தானே இருந்தீங்க. திடீர்னு இப்போ ஒரு திட்டம் போட்டாங்க, நம்ம ஊடகத்தில் வரணும், பத்திரிகையில் வரணும், நம்ம கட்சி வளரணும், நம்ம மோடி அவர்கள் எதிர்த்தா தான் ஆன்டி மோடின்ற ஒரு வாசகத்தை பிடித்தா நம்ம வளர முடியும்னு சொல்லி தப்பான நினைப்பை வைத்துக்கொண்டு நீங்களும் தப்பான பரப்புரை நோக்கி செய்து கொண்டு இங்கே நீங்கள் வந்து மோடி அவர்கள் எதிர்த்தால் பிஜேபி எதிர்த்தால் பெரிய பேஜில் போடுறான். இதே வந்து மோடி அவர்கள் நல்ல திட்டங்கள் வந்தால் சின்ன கட்டமாக போடுறாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் காரத்து கொண்டு இவங்க இந்த பிஜேபி வளரக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செய்கிறார்கள். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய
இப்போ தெலுங்கானா கவர்னராக இருந்து கொண்டு இங்கே பாரதிய ஜனதா கட்சியோடைய முன்னாள் தலைவர் இருந்த தமிழிசை அவர்கள் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். இலையை துளிக்கிறதோ இல்லையோ, பழம் பழுக்கிறதோ இல்லையோ, சூரியன் வந்து மறைகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.